வணக்கம் மாணவர்களே, படிடாசோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தமிழம்மா மலர்விழி. இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்குறது என்னென்னா, 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 5 விரிவானம் பகுதியில் செய்தி என்கின்ற சிறுகதை. இதனுடைய ஆசிரியர் தி. ஜானகிராமன். இந்த கதையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி படிடாசோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நூல்வெளி பகுதியை பார்க்கலாம். தி. ஜானகிராமன் தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர். உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்ட இவர்தம் கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைத்துள்ளார். செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் 1979 சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். மாணவர்களே, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கதையை முழுமையாக பாருங்கள். இதனுடைய விளக்கப்பதிவையும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள் என்னோடய சேனலில். அடுத்து நுழையும் முன் பகுதியை பார்க்கலாம். இசை மொழியை கடந்தது. அமைதியின் நாக்காக அது எல்லா மொழிகளையும் பேசுவது. மனங்களை கரைத்து அந்தர வெளியில் உலவச் செய்வது. சொற்களை புறக்கணித்து தனக்குள்ளிருக்கும் செய்தியை எந்த மொழி மனதிற்குள்ளும் செலுத்துவது. ஆரவாரங்கள், குழப்பங்கள், கூச்சல்கள், துயரங்கள் என எல்லாவற்றையும் கடந்த அமைதி வெளியில் மனங்களை கூட்டுவது. இசையின் செவ்வியல் தலைப்படும் மனமானது இனம், நாடு என்ற எல்லை கோடுகளை தாண்டிவிடும். இசை தாண்ட வைக்கும். சரி, கதையை பார்க்கலாம். நாகசுர வித்வான் ஒற்றை மாட்டு வண்டியிலிருந்து இறங்கி வக்கீல் வீட்டிற்குள் நுழைந்தார். மகன் தங்கவேலுவும் வாத்தியங்களை தூக்கி கொண்டு ஒத்துக்காரரும் பின்னால் வந்தார்கள். பெரிய ஹால். வாசலிலிருந்தே அவரை கையை பிடித்து அழைத்து போன வக்கீல் உள்ளே குழுமியிருந்த கோஷ்டியை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர்தான் பிலிப் போல்ஸ்கா, இந்த சங்கீத கோஷ்டியின் தலைவர். போஸ்காவிற்கு பிறகு கூட வந்திருந்த 20-25 பேருக்கும் வக்கீல் வித்வானை அறிமுகப்படுத்தினார். மேலே ஏறி உட்கார்ந்து ஒத்துக்காரன் ஆரம்பித்ததும் வித்வான் ஓலையை சரி பண்ணி கொண்டார். தங்கவேலு மேடைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டான். நாட்டையை கம்பீரமாக ஓர் ஆலாபனம் செய்து கீர்த்தனத்தை தொடங்கினார். போல்ஸ்காவின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது. விழி மேலே செருகியிருந்தது. அமிர்த தாரையாக பெருக்கெடுத்த நாத பொழிவில் அவன் தன்னை இழந்து விட்டான் போல் தோன்றிற்று. நாதம் அவனுடைய ஆத்மாவை காணாத லோகங்களுக்கும் அனுபவங்களுக்கும் இழுத்துச் சென்றது போல் தோன்றிற்று. சளைத்து போய் ஆற்றோடு போகிறவனைப் போல் இஷ்டப்படி வெள்ளம் தன்னை அடித்து போகும்படி விட்டுவிட்டான் அவன். சட்டென்று நாதம் நின்றது. போல்ஸ்காவின் கண் இன்னும் அந்த அனுபவத்தில் திளைத்து கொண்டிருந்தது. மேலே செருகிய விழிகள் கீழே இறங்க பார்க்க ஒரு நிமிஷம் ஆயிற்று. டையும் கால் சட்டையுமாக சப்பனம் கட்டி அமர்ந்திருந்த அந்த கூட்டம் அசையாது பார்த்து கொண்டிருந்தது. ஐயா, ஒரு சின்ன சோதனை வைக்கப் போறேன் என்றார் வித்வான் வக்கீலை பார்த்து. என்ன? பாருங்களேன். வக்கீல் ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தார். தசரிமா மா என்று ஆரம்பித்தார். சாமா ராகம் என்று அடையாளம் கண்ட வக்கீல் வைத்த கண் எடுக்காமல் பார்த்தார். ராகம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து கொண்டிருந்தது. யாரோ கையாட்டுகிற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தார் வக்கீல். போல்ஸ்காதான். அவன் உடல் ராகத்தோடு இசைந்து அசைந்து கொண்டிருந்தது. 2 கைகளையும் எதையோ வாங்கிக் கொள்வது போல் நீட்டி கொண்டிருந்தான். முகத்தில் ஒரு புன்சிரிப்பு. திடீரென்று உட்கார்ந்திருந்தவன் எழுந்து விட்டான். கையை நீட்டியபடியே நின்று கொண்டு மெல்லிய காற்றில் அசையும் சம்பங்கி மரம் மாதிரி ஆடினான். ராகம் இன்னும் வளர்ந்தது. கைகளை நீட்டி ஏந்தி கொண்டே அடியெடுத்து வைத்தான். நடந்து நடந்து மேடை முன் வந்ததும் மெதுவாக முழந்தாளிட்டு உட்கார்ந்து கொண்டான். கையை மேடையோரத்தில் வைத்து முகத்தை புதைத்து கொண்டான். போல்ஸ்கா எந்த உலகத்தில் அலைகிறானோ, எந்த வானில் திரிகிறானோ, அவன் தவத்தை கலைத்துவிடப் போகிறோமே என்று பயந்தாரோ என்னவோ வித்வான். ராக ஆலாபனத்தை கூட ஓர் இடத்தில் நிறுத்தாமல் அப்படியே கீர்த்தனையை தொடங்கிவிட்டார். போல்ஸ்காவின் மெய் சிலிர்த்தது. முதுகு ஒரு சொடுக்குடன் உலுக்கியதில் தெரிந்தது. கீர்த்தனம் முடிந்தது. வாத்தியம் நின்றது. மேடையில் கை வைத்து முகத்தை புதைத்து கொண்டிருந்த போல்ஸ்கா ஓர் எட்டு எட்டி வித்வானின் கையை பிடித்தான். கெஞ்சுகிறார் போல் ஒரு பார்வை. வேறு ஒன்றும் வாசிக்காதீர்கள், என் உயிர் போய்விடும் போல் இருக்கிறது. வேறு வேண்டாம். சாந்தமுலேகாவையே திரும்ப வாசிக்கச் சொல்கிறார் என்று நிசப்தத்தை கலைக்க துணிவில்லாமல் மெதுவாக சொன்னார் வக்கீல். மீண்டும் அதே நாதம் பொழிந்தது. 5, 6 தடவை திருப்பி திருப்பி கீர்த்தனத்தை வாசித்து முடித்தார்.
கடைசியில் நாதம் மௌனத்தில் போய் லயித்தது போல இசை நின்றது. போல்ஸ்கா அப்படியே தலையை அசைத்து கொண்டே இருந்தான். வக்கீல் ஒரு பெருமூச்சு விட்டார். தொண்டையில் வந்த கரகரப்பை பயந்து பயந்து கனைத்தார். திரும்பி பார்த்தான் போல்ஸ்கா. மிஸ்டர் மணி, இதில் ஏதோ செய்தி இருக்கிறது. ஏதோ போதம் கேட்கிறது. எனக்கு ஒரு செய்தி, எந்த உலகத்திலிருந்தோ வந்த ஒரு செய்தி கேட்கிறது. எனக்காக அனுப்பிய செய்தி, உலகத்திற்கே ஒரு செய்தி. உங்கள் சங்கீதத்தின் செய்தி அது. குழந்தையைப் போல் சிரித்து கொண்டே நினைத்ததை சொல்லத் தெரியாமல் தடுமாறினான் போல்ஸ்கா. புரிகிறதா என்று கேட்டான். புரிகிறாற்போல் இருக்கிறது என்றார் வக்கீல். எனக்கு நன்றாக புரிகிறது. அது செய்தி. உலகத்திலேயே எந்த சங்கீதமும் இந்த செய்தியை எனக்கு அளிக்கவில்லை. 2 கைகளையும் நீட்டி அதை நான் ஏந்தி வாங்கி கொண்டு விட்டேன். ஒருவரும் ஒரு கலையும் ஒரு சங்கீதமும் கொடுக்காத செய்தியை நான் இப்போது பெற்றுக்கொண்டு விட்டேன். என்னாங்க என்று கேட்டார் வித்வான். வக்கீல் மொழிபெயர்த்து சொன்னார் கேள்வியை. என்ன தோன்றிற்று என்று கேட்கிறாரா? உலகம் முழுவதும் பிணக்காடாக கிடக்கிறது. ஒரே இரைச்சல், ஒரே கூச்சல், ஒரே அடிதடி. புயல் வீசி மரங்களை முறிக்கிறது. அலை உயர உயர எழுந்து குடிசைகளை முழுக அடிக்கிறது. இடி விழுந்து சாலையின் மரங்கள் பட்டு போகின்றன. கட்டிடம் இடிந்து விழுகிறது. எங்கே பார்த்தாலும் ஒரே இரைச்சல். இந்த போர்க்களத்தில், இந்த இரைச்சலில் நான் மட்டும் அமைதியை காண்கிறேன். இனிமேல் எந்த இரைச்சலும் சத்தமும் யுத்தமும் என்னை தொடாது. நான் எழுந்து விட்டேன், அரவமே கேட்காத உயரத்திற்கு, மேகங்களுக்கும் புயலுக்கும் அப்பாலுள்ள உயர்விற்கு எழுந்து அங்கே அமைதியை, அழியாத அமைதியை கண்டுவிட்டேன். இந்த அமைதி எனக்கு போதும். இப்போதே நான் இந்த அமைதியில் கலந்துவிட தயாராயிருக்கிறேன். அமைதியுடன் தான் பேசினான் போல்ஸ்கா. வக்கீல் மொழிபெயர்த்து சொன்னார். வித்வான் திகைத்து போனார். அமைதியா? அப்படியா தோணித்து இவருக்கு? ஆமாம், அப்படித்தானே சொல்கிறார் இவர். வார்த்தை கூட சொல்லலையே நான். எப்படி இவருக்கு தெரிஞ்சது? மிஸ்டர் போல்ஸ்கா, இந்த பாட்டும் அமைதி வேணும் என்றுதான் அலறுகிறது. நீங்கள் சொன்ன புயல், இடி என்ற மாதிரியில் சொல்லாவிட்டாலும் அமைதி அமைதி என்று அமைதியைத்தான் கடைசி லட்சியமாக இந்த பாட்டு இறைஞ்சுகிறது. அப்படியா என்று போல்ஸ்காவும் சமைந்து போய்விட்டான். செய்திதான் இது. நாதத்திற்கு சொல்லவா வேண்டும்? எந்த வரம்பையும் கடந்து செய்தியை அது கொடுத்துவிடும் என்றான் அவன். இந்த கையை கொடுங்கள். வாசித்த இந்த கையை கொடுங்கள். கடவுள் நர்த்தனமாடுகிற இந்த விரலை கொடுங்கள். நான் கடவுளை முகர்ந்து முத்தமிடுகிறேன் என்று விரலை பிடித்து உதட்டில் வைத்து கொண்டான் போல்ஸ்கா. தி. ஜானகிராமனின் செய்தி என்னும் சிறுகதையின் ஒரு பகுதி என்று இந்தவாறு கதை முடிகின்றது. அடுத்தது தெரியுமா என்கின்ற பகுதியில் இருக்கிறத பார்க்கலாம். தி. ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்ரன் வார இதழில் எழுதினார். இது 1967 நூலாக வெளியிடப்பெற்றது. ரோம், செக்கோஸ்லோவோக்கியா என்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டார். தமது காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய்வாழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார். இவரது மற்றொரு பயண கட்டுரை அடுத்த வீடு 50 மைல் என்பதாகும். இவ்வாறு இந்த கதை பகுதி நிறைவடைகின்றது. மாணவர்களே, என்னுடைய பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.